வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரை படிச்சுக்கங்க. இதன் அடிப்படையில் தான் வீடியோ எல்லாமே வருது நம்ம சேனலில். இப்போ நம்ம டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு சேனல் வந்துருச்சு. அந்த சேனல் லாக் ஆனதுனால அந்த சேனலில் வந்துருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வந்து புதுசாக வரவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. பழைய சேனல் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டெலகிராம் குரூப்போட லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் தரேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மற்றது அந்த குரூப்பில் மற்ற டீட்டெயில் அந்த குரூப்பில் வரும். சரி, 1 மணிக்கான கெஸ்ஸிங்கை பார்ப்போம். என்னதே பண்ணி வச்சுக்கான், என்னதே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? 1 மணிக்கு சிம்பிள் தான். சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பி போர்டு 9, இங்கே பி போர்டு 9, அதுக்கப்புறம் பி போர்டு 9 இங்கே இருக்குது. சரிங்களா? சரி, இந்த பி போர்டு 9 வந்ததுக்கு அடுத்த நாள் என்ன நினைக்கிறேன்னா, ஏ போர்டு 5 காமனு ஒரு 959, இதுக்கு ஒரு 53, ஏ போர்டு 5 காமனு. சரிங்களா? அப்போ இப்போ இங்கே என்ன வரலாம் அப்படின்னா 56ன்னு வரலாம். 3, 6, 9 பேட்டர்ன் படி பார்த்தா ஒரு 56ன்னு வரலாம். இதுக்கு இன்னொரு குழுவும் கொடுத்துருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த டபுள்ஸ் அடிக்கும் போதெல்லாம் அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக ஆடுவேன். அதுக்கு மேலே இருக்கிற 8, இந்த சி போர்டு 8க்கு ஒரு 3 கூட்டினீங்கன்னா 11, அதில் 1 பின்னாடி இருக்க 1 எடுத்துக்கணும். 1. இப்போ பி போர்டை விட்டுட்டு சி போர்டை விட்டுட்டு பி போர்டு பக்கம் வந்தீங்கன்னா இதுக்கு 2 கூட 3 கூட்டினா 5. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் ஏ போர்டு கூட தான் கூட்டணும். 6 அல்லது 1. மோஸ்ட்லி இந்த கேமில் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா, ஆல் போர்டில் 51, 56, 01, 06. இந்த 4 ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆவது தடவைங்கிறதுனால அவன் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 511, 011 ஒரு 3D அப்படி ரிவர்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த தடவை திருப்பி கூட அடிக்கலாமே. இப்படி வரலாம், வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வர வேண்டிய எண்கள் தான். அளவாக முயற்சி பண்ணுங்கள். அளவாக முயற்சி பண்ணி வெற்றி பெற பாருங்கள். இங்கே எல்லோரும் நீங்கள் நிலையான வாழ்க்கைன்னு நினைக்கிறது உங்களோட கடன் இல்லாத வாழ்க்கை தான். அதைத்தான் நான் நேரில் பார்த்தவங்களும் சரி, குரூப்பில் பேசுனவங்ககிட்டையும் சரி, எல்லார்ட்டையும் கேட்டது அதுதான். கடன் இல்லாமல் இருந்தால் போதும், கடன் இல்லாமல் இருந்தால் போதும். கேமில் டெய்லியுமே கேம் இருக்குது, அதனால் டெய்லியும் இருக்கிற எல்லா ஷோவும் விளாடணும்னு அவசியமே கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு ஷோ சரியாக வருது, நான் கொடுக்குறதே வந்தாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி சரியாக வருதுங்கிற பட்சத்தில் மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க. அதுதான் நல்லது. எல்லா கேமும் விளாடணும்னு பார்க்காதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.